இப்ப நீங்க பாக்குற இந்த கோட்டை தான் 400 வருஷத்துக்கு முன்னாடி டச்சுக்காரங்க வாழ்ந்த இடமா இருந்திருக்கு. நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிற சதுரங்கப்பட்டினம், அதாவது செட்ராஸ்னு சொல்ற இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே இந்த டச்சு கோட்டை அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு என்ட்ரி ஃபீனி எதுவும் இல்ல, டோட்டலி ஃப்ரீ தான். டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 9:30 to ஈவினிங் 5:30 வரைக்குமே அலோ பண்றாங்க. என்ட்ரன்ஸ்லயே கம்பீரமா 2 பீரங்கிகள் தான் நம்மள வெல்கம் பண்ற மாதிரி அங்க வச்சிருப்பாங்க. ஒரு காலத்துல இந்த கோட்டை பல படையெடுப்புகளை பாத்துருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இப்போ ரொம்ப சேதமடைஞ்ச நிலைமையில தான் இருக்கு. ஆரம்ப கட்டத்துல டச்சுக்காரங்க இத கோட்டையா கட்டாம ஒரு ஃபேக்டரியா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு பாதுகாப்புக்காக கோட்டை வடிவமைப்புல மாத்திருக்காங்க. இங்க உங்களால நிறைய கிடங்குகளை பார்க்க முடியும், அதாவது குடவுன்ஸ். துணிமணிகள், முத்துகள்னு நிறைய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இங்க இருந்து தான் ஏற்றுமதி பண்ணுவாங்களாம். என்னதான் வெளியில வெயில் போட்டு கொளுத்தினாலும் இந்த குடவுனுக்குள்ள ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கு ஒரு ரீசனுமே சொல்றாங்க. இதுக்குள்ள பாதுகாப்புக்காக வைக்கிற பொருட்கள்லாம் சேதமடையாம இருக்கிறதுக்காக இந்த குடவுன்லாம் சிறப்பான வடிவமைப்புல கட்டிருக்காங்களாமா. இந்த இடத்துல இருந்து தான் கடலுக்கு ஸ்ட்ரெயிட்டா சுரங்கப்பாதை இருக்கிறதாவும் சொல்றாங்க. இதுதான் சீக்ரெட் ரூமா அப்ப இருந்துச்சாமா. இதுக்குள்ள கன் எல்லாம் பாதுகாத்து வைப்பாங்கன்னு சொல்றாங்க. பெரிய பெரிய மதில் சுவர், இங்க இருந்து கடலுக்கு நேரடியான சுரங்கப்பாதை, டச்சுக்காரர்களுடைய சமாதின்னு காலத்துக்கும் அழியாத வரலாற்றுகளை நம்மளால கண்கூட பார்க்க முடியும் இங்க. சோ யாரெல்லாம் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்களோ கண்டிப்பா இங்க ஒரு டைம் ஆச்சும் விசிட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.